நம்ம கடைக்கு 2 தம்பிங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒரு குடத்துல 3 ஷார்க்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்ல அந்த ஷார்க் பெருசா வளர்ந்தனால வளர்க்க முடியல. அத பெரிய செட்டப்ல விடணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல பார்த்தீங்கன்னா ஊத்தி பார்த்தவங்க. நல்ல பெரிய ஷார்க்கா தான் இருந்துச்சு. சரி ஓகே, இதை ஒரு கிணத்துல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கொய் கார்ப் விட்டுருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்துக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. ஷார்க் நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சுங்க. இந்த கிணத்துல ஜிலேபி கண்ட மீன் அதிகமாக இருக்குது. அது போக நம்ம விட்ட கொய் கார்ப் இருக்குது. அது போக மாலிஸுமே கொஞ்சம் விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து மெதுவாக பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த கிணத்துல இறங்கி அப்படியே கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக பிடிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பிடிச்சி விட ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்படியே மொத்தமாக கவுத்தணும்னா ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு எங்கிட்டாவது போய் மோதிக்கிட்டு இருக்கோம். ஒரு மீன் ஜம்ப் பண்ணி தண்ணியிலே விழுந்துருச்சு. அதுக்கடுத்து மெதுவாக இன்னொரு மீனை பிடிச்சேன். மெதுவாக பிடிச்சி ஒவ்வொன்றா விட ஆரம்பிச்சாச்சுங்க. இது இந்த கிணத்துல சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். நல்லா பெருசாக வருங்க. இந்த ஷார்க் இதில் வளரட்டும். வளர்ந்ததுக்கு அடுத்து ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிணத்துல வேறு ஏதாவது ஃபிஷஸ் விடலாம்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள்.